அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாய், ராகு, புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே எதிர்நீச்சல் அடித்து தவிடுபடியாக்கி பல யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வார கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை மேச ராசியிலும் 1ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காரு. இப்படி முழு சுப கிரகமான குருவினுடைய பெயர்ச்சி நடைபெறுவதால் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதிலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில சிம்மம், துலாம், தனுசு ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகளை குரு தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதற்கு முழு சுப கிரகமான குரு பகவான் பக்க உறுதுணையாக செயல்பட இருக்காருங்க. முதலும் முடிவுமான சூரியன் தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெறுங்க. அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உஷ்ண கிரகமான சூரியன் வலுப்பெற்றிருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க. புதிய வாய்ப்புகளும் அரசாங்க ஆதரவுகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உச்ச சூரியன் வாரி வழங்க இருக்கிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்ச பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. உச்சம் பெற்ற சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால இந்த தருணங்கள்ல பல்வேறு பணிகளை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க. எனவே பல பணிகள்ல இந்த வாரத்துல சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகுங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறைகள்ல உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை வழிபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் அதிகம் உண்டுங்க. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை விட்டு விலகி வந்திருப்பதே முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த பலனா அமைய இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல், சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு வந்து இணைந்திருக்கிறாரு. சனியை ஒப்பிடுகையில் ராகுவினுடைய சேர்க்கை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை என்பதை புதனுடைய நீச்ச சஞ்சார நிலை அறிவுறுத்துதுங்க. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால்
பல தடைகள்கள் நீங்குவதற்கான யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கன்னிராசியில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய நிலை உறுதியளிக்குதுங்க. ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதையில் பாதி தூரத்தை கடந்துவிட இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல பல தடைகள்கள் விலக இருக்குது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக வலம் வருகிறாரு. சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியும் பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய இந்த நிலையினால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இல்லாமல் சிறந்த முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மிகவும் வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை வாய்ந்த கிரகமான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குடமாய் நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் என அனைத்துமே தனது வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுக்க இருக்காருங்க. இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பு இருக்க இந்த வாரம் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் என்ன, சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய இருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம். இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இந்த வாரத்துல விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியோடு இருந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய இறுதி மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. சூரியன் குருவோடு இணைந்து உங்கள் தன குடும்ப ராசியை பார்க்கிறாரு 6ஆம் இடத்தில். இதுவரை சிரமங்களை தந்து கொண்டிருந்த குரு மிக விரைவில் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் மிக நல்ல பலன்களை பெறும் வாய்ப்புகள் அடைந்து விட்டீர்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பல யோகம் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுக்கிரன் பலமாக இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அரசியல் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேருவார்கள். வெளிநாட்டு வர்த்தகம் அற்புதமாக நடக்குங்க. பொதுவாக இந்த வாரம் எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு வாரமா அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, குடும்ப சுமை சற்று அதிகரிக்குங்க. இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் உண்டுங்க. 5ஆம் இடத்தில் ராகு பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவை என்பதை காட்டுதுங்க. தாயார் உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. அவசரப்பட்டு ஆராயாமல் பேசுவது போன்றவை உங்களுக்கு பாதிப்பை தரலாங்க. அதே போல தேவையில்லாத பழி சொல்லை ஏற்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம் என்பதால இதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசுவது நல்லது. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே போதுமானதாக இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.